குடித்துவிட்டு ஆட்டம் போட்ட ஸ்ரீதிவ்யா, ஓரம் கட்டிய தமிழ் சினிமா. செய்யாறு பாலு சொன்ன ஷாக் நியூஸ். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் என இளவட்டங்களை அலைய விட்டவர் தான் நடிகை ஸ்ரீதிவ்யா. அறிமுகமான முதல் படத்திலேயே டாப்புக்கு போன இவர் தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாளம் ஆகிய 3 மொழிகளிலும் நல்ல படங்களில் நடித்து ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார். முதல் படத்தின் வெற்றியை தொடர்ந்து சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக காக்கி சட்டை, விஷாலுக்கு ஜோடியாக மருது, விஷ்ணு விஷாலுக்கு ஜோடியாக ஜீவா, விக்ரம் பிரபுக்கு ஜோடியாக வெள்ளக்கார துரை, அதர்வாக்கு ஜோடியா ஈட்டி, ஜீவா ஜோடியா சங்கிலி புங்கிலி கதவத்தொர, பெங்களூரு நாட்கள், பென்சில் என அடுத்தடுத்து ஏராளமான படங்களில் பிஸியாக நடித்து வந்த ஸ்ரீவித்யா சினிமாவில் இருக்கும் இடம் கூட தெரியாத அளவிற்கு காணாமல் போய்விட்டார். இது குறித்து சினிமாவின் மூத்த பத்திரிகையாளர் செய்யார் பாலு பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். அதில் என் நண்பர் ஒருவர் யமுனா என்கின்ற குறுப்படம் எடுத்துக் கொண்டிருந்தார். கதாநாயகியை பார்க்க சென்றிருந்தேன். ஸ்ரீரம்யாவின் தங்கை தான் ஸ்ரீதிவ்யா. அவரை அப்போது சினிமாவில் நடிக்க அழைத்தோம். ஆனால் அப்போது அவர் நடிக்க விருப்பம் இல்லை என்று மறுத்துவிட்டார். அதன் பிறகு தமிழில் சிவகார்த்திகேயன் நடித்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர். முதல் படத்திலேயே ஸ்ரீதிவ்யா சிவகார்த்திகேயனுக்கு ஈடு கொடுத்து நடித்திருந்திருப்பார். சில பத்திரிகைகளில் தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த மற்றொரு சாவித்ரி என்று எழுதியிருந்தார்கள். அந்த அளவிற்கு கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படங்களில் நடித்திருந்தார். சினிமாவிற்கு வந்த குறுகிய காலத்தில் அடுத்தடுத்து படங்களில் நடித்து பிஸியாக இருந்த இவர் திடீரென காணாமல் போய்விட்டார். இதற்கு காரணம் அவருடைய குடிப்பழக்கம் தான் என்று இணையத்தில் செய்திகள் பரவியது. இது குறித்து விசாரித்த போதுதான் நடிகர் இமான் அண்ணாச்சி வீட்டு கிரக பிரவேசத்தில் குடித்துவிட்டு ஆட்டம் போட்டிருக்கிறார். சினிமாவிற்கு வந்த குறுகிய காலத்திலேயே பெயர், புகழ், பணம் என அனைத்தையும் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று தெரியாமல் போய்விடும். இந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் சுய கட்டுப்பாடு மிக அவசியம். அதை ஸ்ரீதிவ்யா தவறு விட்டதுதான் அவர் சினிமாவை விட்டு காணாமல் போன காரணம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், காக்கி சட்டை என சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக அடுத்தடுத்த படங்களில் நடித்த ஸ்ரீதிவ்யா காணாமல் போக அந்த இடத்தை பிடித்து டாப்பில் வந்தவர் தான் கீர்த்தி சுரேஷ் என்று செய்யார் பாலு அந்த பேட்டியில் கூறியுள்ளார். முன்னணி நடிகையாக திகழ்ந்து வரும் கீர்த்தி சுரேஷ் இது என்ன மாயம் படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமாகி கீர்த்தி சுரேஷ் அதன் பின் சிவகார்த்திகேயன், விஜய், தனுஷ், விஷால் உள்ளிட்ட பல நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்திருந்தார். சமீப காலமாக கீர்த்தி சுரேஷுக்கு எப்போது திருமணம், யாருடன் திருமணம் என்ற கேள்விகளும் வதந்தி செய்திகளும் இணையத்தில் விவாத பொருளாக பேசப்பட்டு வந்தது. இந்நிலையில் கீர்த்தி சுரேஷ் திருமணம் குறித்து புதிய தகவல் வெளியாகி வைரலாகி வருகிறது. கீர்த்தி சுரேஷ் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக ஒருவரை காதலித்து வருகிறார் என்றும் அவர் நீண்ட கால நண்பர் தான் என்றும் கூறப்படுகிறது. அவருக்கும் கீர்த்தி சுரேஷுக்கும் விரைவில் திருமணம் என்று கேரளாவில் பல்வேறு நகைக்கடை சொந்தக்காரர் மகன் தான் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த தகவல் குறித்த உண்மையான தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நியூஸை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிடுங்க. சேனலை மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்ல உங்களை மீட் பண்றேன். ஸ்ரீவித்யா பண்ண இந்த விஷயத்தை பத்தியும் கீர்த்தி சுரேஷோட காதல் திருமணத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம சேனல்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.